வெல்கம் டு ஆடி சினிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு கேட்டிங்கன்னா 2025 ஆப்பிள் டிவி ப்ளஸில் ரிலீஸ் ஆகிருக்க தி ஜார்ஜ் படம் எப்போ இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கனையும் லைட்டாக தட்டி விடுங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். இப்போ இந்த படத்தோட கதையை பார்த்துடலாம். படத்தில் நம்ம ஹீரோ பேர் வந்து லீவைன். இவர் வந்து ஆர்மியை விட்டு ஒரு 4 வருஷம் ரிட்டையர்ட் ஆகியிருக்காப்புல. திரும்பவும் இவரை வந்து ஆர்மிலேருந்து எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது, ஒரு இடத்துக்கு பாதுகாப்புக்கு போகிறதுக்கு நீ தேவை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஏன்னா இவருக்காக இயங்குறதுக்கும் யாருமே கிடையாது. இவர் ஒரு அனாதையாக இருக்கனால இவர் தான் அதுக்கு சரியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. இவரும் அங்கே வர்றாப்புல. வந்து பார்த்தா தான் அந்த வேலை பார்த்துக்கிருக்கான் அவரை வந்து இவர் ரிலீவ் பண்ணி விட்டுட்டு இவர் ஜாயின் பண்ணுறாப்புல. இவர் இந்த வேலை பார்க்குற அந்த டவர் மணிக்கு இருக்கும் பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு டவர் இருக்குது. இந்த 2 டவருக்கு நடுவில் தான் பெரிய ஒரு விசித்திரமான ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது. அங்கே தான் அங்கேருந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் வந்துடக்கூடாது அப்படின்னு பாதுகாக்கிறதுக்கு தான் உங்களை அங்கே போட்டிருக்காங்க. ஆப்போசிட் டவரில் தான் பார்த்தா நம்ம ஹீரோயின் ட்ராஸாக இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு அப்பா தான் இருக்கார். அவரும் கொஞ்சம் நாள் இறந்து போயிடுவார்னு சொல்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் இங்கேருந்து நேருக்கு நேர் பைனாக்குலரில் பார்த்து மீட் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயின் மேலே இவருக்கு லவ் வரும்போது இங்கேருந்து ஒரு கயிறை அங்கே கட்டி விட்டு ஹீரோயினை பார்க்க போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு சின்ன அசம்பாவிதத்தினால அவர் அப்படியே அந்த பள்ளத்தாக்குள்ளே விழுந்துறாப்புல. உடனே நம்ம ஹீரோயினும் பள்ளத்தாக்கில் குதிச்சு இவங்க 2 பேரும் எப்படி மீண்டு வந்தாங்க, அந்த பள்ளத்தாக்கு அழிச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் சொல்கிறது அந்த படத்தோட கதை. படத்தில் சினிமோட்டோகிராஃபி ஒர்க்கு வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. ஆர்ட் ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அந்த பள்ளத்தாக்கு செட்டு போட்ட விதம் இதெல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அப்புறம் அந்த டிஐ டீமு உண்மையிலே அந்த கலர் டோன் செட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த படத்துக்கு ஒரு கருப்பு உள்ள ஒரு மாதிரி ஒயிட்டு ப்ளூ கலர் கலந்த மணிக்கு இருக்கும். அதெல்லாம் வேறு லெவலில் உண்மையிலே பார்க்குறதுக்கு அப்படி இருந்துச்சு. படத்தில் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாமே தரமாக எடுத்திருந்தாங்க. அதோட சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒரு 3 சீனோ 2 சீனோ வந்து உங்களுக்கு ஜம்ப்ஸ்கேர்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருந்துச்சு படத்தில். இப்போ இந்த படம் வந்து எங்கே நமக்கு அடி வாங்குதுன்னு கேட்டிங்கன்னா, படம் ஆரம்பித்து 1 மணி நேரம் பேசி ராவாக இழுக்கிறாங்க. ரொம்ப ஸ்லோவாக தான் போகுது. ஒரு சிம்பிளான லைனாக உள்ளே விழுந்து எப்படி எந்திரிச்சு தப்பிச்சு வராங்க, அழிச்சாங்களா, அதுதான் அதை சொல்லி இவங்க கொண்டு போய் படத்துக்குள்ளே அந்த கதைக்குள்ளே உள்ளே போகிறதுக்கே 1 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு 1/2 மணி நேரம் ஃபைட்டு அந்த பள்ளத்தாக்க காமிச்சு அப்படினாலும் இடையில கொஞ்சம் லேக் ஆகி அவர் எப்படியோ மீண்டு வந்துருச்சு படம். இந்த படத்துக்கு IMDbல 6.8 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம போய் பார்த்தோம். கடைசியில் பார்த்தா படம் வந்து ஆவரேஜான படமாக போச்சு. இந்த படத்துக்கு தமிழ் சப்டைட்டில் இருக்குது. இப்போ ஆப்பிள் டிவி ப்ளஸில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.